ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் ஜூஸ் கைஸான சீசன் 3ல எபிசோட் 56 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Domain expansion. கொடிய தண்டனை. அவன் திட்டில செயல்படுறதுக்கு முன்னாடி அதுக்கு டொமைனுக்குள்ள போயாச்சு. இந்த இடத்துக்குள்ள இந்த மாதிரி அடிக்கடி வன்முறைக்கெல்லாம் சுத்தமா அனுமதி கிடையாது. நம்ம 2 பேருக்கும் தான். 2 பேருக்குமா ஆர்கியூமெண்ட் நடக்குமா? ஐயா, காயப்படுத்துற மாதிரி பேசலாம்னா பேசலாம். ஜட்ஜ்மென்ட் ப்ளீஸ் ஆரம்பிங்க. சொன்ன மாதிரி தான்ப்பா நடக்குது. அதான் வாக்காளம் பண்ணி ஜெயிக்கணுமா? ஜூலை 14, 2017 அன்னைக்கு மியாகி ப்ரொஃபஷனலுக்கு சென்டாய் சிட்டியுடைய மாஜின் வேகாஸ் பச்சிங்கோ பார்லருக்கு 18 வயசானதுக்கு முன்னாடி நீங்க போயிருக்கிறதா உங்க மேல குற்றம் சாட்டப்படுறீங்க. தூக்கிட லட்சக்கணக்காக கொண்டா, அதான் ஏதோ கேட்பான்னு நினைச்சா என்னத்துக்கு? இந்த டொமைன்ல இருக்கிற எல்லா விஷயங்களை பத்தியும் ஜட்ஜ்மென்ட்க்கு தெரியும். ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏன்னா இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே எனக்கும் அந்த வயசு நடந்தது இப்போ இன்னும் ஞாபகம். வாதத்தை வச்சுதான் இந்த கேஸுடைய தீர்ப்பு நிர்ணயமாகும். இதோ என் கையில இருக்க இந்த ஆதாரத்தை தவிர என்ன அதான் என்ன நடந்துச்சு? இந்த கேஸுக்காக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஆதாரத்தை தான் நான் இப்போ என் கையில வச்சிருக்கேன். ஆனா இதை வச்சு உன்னால இருக்கிற தப்ப கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அதே போல இது என்ன ஆதாரம்ங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்ல போறது இல்ல. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு உன்னால இருக்கிற சந்தேகத்தை போக்கி நீ நிரபராதிதான் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல வைக்கிறது உன்னுடைய திறமை தான். அதாவது ரெடி பண்ணிட்டு தான் கேள்வி கேட்குறாங்க. டெக்னிக்கா அந்த பேட்ச் இருக்கே, அப்ப இவர் உண்மையிலே டிஃபென்ஸ் லாயரா? ஆனா இவங்க ப்ராசிக்யூட்டர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவர் என்னதான் மாடர்னான ஆள் மாதிரி இருந்தாலும் இந்த இடத்த பார்க்கறதுக்கு டென்ஷன் சொல்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த மந்திரவாதிகளுக்கு டொமைனை யூஸ் பண்றதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயமா தான் இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற நவீன டொமைன்ஸ் இருக்கிற மாதிரி வெற்றியை உறுதி செய்யக்கூடிய கேரண்டீடு ஹிட் அட்டாக்ஸ் எல்லாம் அப்ப கிடையாது. டொமைன்ல இருக்கிற பயனாளிகளோட நுட்பத்தை பயன்படுத்தி தான் அந்த மாதிரி செஞ்சாங்க. அதுதான் அப்போ இருந்த டொமைன்ஸோட செயல்பாடாவே இருந்தது. கேரண்டீட் கில்லிங் என்ற குறிப்பிட்ட விஷயத்துல மந்திரவாதிகள் அதிக கவனம் செலுத்தினதுனால டொமைனை உருவாக்குறதுக்கான தரத்தையும் அதிகப்படுத்தினாங்க. அதனால அந்த சில பேரால தான் பயன்படுத்த முடிஞ்சது. சொல்லியிருக்காங்க. உயிரிழப்பை தடுக்கும் வகையில ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் உருவாயிருக்கணும். அது மட்டும் இல்லாம உடல் ரீதியான பாதிப்புகளை தடை செஞ்சு அதனுடைய ரூல்ஸை விளக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்பட்டிருக்கு. உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்ல உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரிதான் எனக்கும். உன் ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் உன்னுடைய ஆதாரத்தை பயன்படுத்தி நான் என்னுடைய வாதத்தை முன்வைப்பேன். அதுக்கப்புறம் 6 கோர்ஸ் அடிப்படையில ஜட்ஜ்மெண்ட் அவருடைய தீர்ப்பு என்னங்கிறத சொல்லுவார். நான் குற்றவாளியின் தீர்ப்பு வந்தா என்ன ஆகும்? என்ன மன்னிச்சிரு, நீ கேட்கிற கேள்விக்கு இப்போ என்கிட்ட பதில் கிடையாது. ஆனா அதுக்கு மாறா இப்போ என்னால உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல முடியும். உனக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படும். அமைதியா இருக்கணும், வாக்குமூலம் தரணும், இல்ல மறுக்கணும். உன்னுடைய மறுப்புல பொய்யான ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட இருக்கலாம். கோர்ட்ல பொய் சொல்லலாமா? எல்லாருமே உண்மையை சொல்றதா இருந்தா ட்ரையல்ஸ் நடக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அதனால இப்போ வாதத்தை ஆரம்பி. ஆனால் ஒரு ஆதாரம் வச்சுன்னு தானே கேட்குறீங்க. கிடையாது. போய் சொன்னால் மாட்டிப்பாங்க. அந்த பச்சிங்கோ பார்லருக்கு போனது உண்மைதான். போனது சும்மா வந்தோம், கேம் சரி ஜெயிக்கவும் செஞ்சோம். இதெல்லாம் நான் போய் சொன்னா அப்புறம் தொக்கா மாட்டிக்குவேன். இப்போ நான் என்ன செய்யறது? ஆதாரம் வேற எழுதி வச்சிருக்காரு. அதே போல இந்த ஆதாரத்தை வச்சு நீ பண்ண தப்ப கன்ஃபார்ம் பண்ணவும் முடியாது. அப்படின்னா தப்பு பண்ணா அவன் ஆதாரம் ஏதோ சொல்றானே, அது நம்ம போட்டு வாங்கிறதுக்கு சொல்லப்பட்ட விஷயமா இருந்தா ஒண்ணு நான் அதை மறுக்கணும், இல்லைன்னா அமைதியா இருக்கணும். 2வது, அந்த ஆதாரம் உண்மையிலேயே உள்ள போது நிரூபிச்சதுன்னா ஏதாவது சாப்பிட்டு சொன்னா தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவன் வச்சிருக்க இந்த எவிடன்ஸ் நான் குற்றவாளின்னு நிரூபிச்சிருச்சுன்னா எனக்கு நானே மத்தனை போட்டுக்கலாம். இப்படி என்ன பண்ணாம நான் அதுக்குள்ள போனது மட்டும் இல்லாம கேம்ஸ் விளையாட நிரூபிச்சதுன்னா காதல் கந்தல அமைதியாக இருந்துட்டா கம்மியா கிடைக்கும்.
இல்ல நான் சொன்னதுக்காக இந்த கோட்டை என்ன வச்சு கும்பிடுச்சுனா நான் ஒத்துக்கிறேன். மாஜி வேகாஸ் பச்சின்கோ பார்லர் கூட போனதான். ஆனா பாத்ரூம் போறதுக்காக தான் உள்ள போனேன். வேற எந்த வித நோக்கத்துக்காகவும் கிடையாது. உள்ள போ. ஐயோ ஏதோ வேகத்துல சொல்லிட்டு அந்த கோட்டை அதை ஏத்துக்கு தெரியலையே. இதை வச்சு இதுல இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன். என்ன ஆகுமோ? ஆனா கேம் விளையாண்டுருக்கான். நான் போய் சொல்லிட்டேன். இப்போ நான் இதை பார்த்துட்டு சொல்றேன். மாஜி வேகாஸ்க்கு நீ அன்னைக்கு போனப்போ அதுக்கு பக்கத்துல இருந்த ஆன்டிக் ஷாப்ல இருந்து எடுத்ததுதான் இது. அதாவது அந்த இடத்துல இருந்த கேஷ் எக்ஸ்சேஞ்ச் செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் தான் இது. மாட்டிக்கிட்டான். இந்த போட்டோல இருக்கிற நபருடைய உருவத்தை பார்க்கறதுக்கு யூஜி மாதிரி தான் இருக்குதுங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல நான் ஒத்துக்கல. பார்லருக்குள்ள போனது உண்மைதானே, அவரே ஒத்துக்கிட்டார். ஆனா அவர் பாத்ரூம் போக தான் போனேன் சொன்ன விஷயத்தை இந்த ஆதாரத்தை பார்க்கும்போது நம்புற மாதிரி இல்ல. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா யூஜி அண்டர் ஏஜ்ல இருந்தும் கேம்ஸ் விளையாடுறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அண்டர் ஏஜ்ல போனது ஒரு குற்றமா? ஒரு குற்றமா? அந்த பார்லருக்குள்ள மைனஸ் வரக்கூடாதுன்னு தடை செஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க அதையும் மீறி உள்ள போயிருக்கீங்க. சோ அது கிரிமினல் ட்ரெஸ்பாசிங் உள்ள வரும். பியர் கோட் ஆர்டிகல் 130 இல்ல. புது ஒழுக்க கட்டுப்பாடு சட்டத்தின்படி பார்த்தா மைனஸ் தண்டிக்கப்பட மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை தெரியுமா? எப்படி பார்த்தாலும் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது போலயே. இவர் அன்னியன்றாலே. ஜப்பான்ல கேம்லிங் தடை செஞ்சிருக்காங்க. அதனாலதான் பார்லர்ஸ் கேஷ் எக்ஸ்சேஞ்சஸ் லீகலா இருக்கு. சில சமயம் பல பார்லர்ஸ் ஒரே கேஷ் எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நீ இப்ப இந்த ட்ரையல் கூட இருக்கிறது மாஜி வேகாஸ்குள்ள நீ போனியா இல்லையாகிறத பத்தி மட்டும்தான். சோ நீ என்ன பண்ணிருக்கணும், அந்த பார்லர் பத்தி உங்ககிட்ட கேட்ட போது எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லி சிம்பிளா மறுத்திருக்கலாம். ஆனா நாம இன்னும் தீர்ப்பை கேட்கவே இல்லைல்ல. ஆமா, சின்ன வயசு மாந்துட்டேன்னு சொல்லிருக்கலாம். குற்றவாளி பறிமுதல் செய்யணும். என்னத்த லொகேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. குற்றவாளி நேரம் சொல்லிட்டாங்களே, எந்த டிஃபரன்ஸ் தெரியல. ஆக மொத்தம் அடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும். ஏற்ற மாதிரி அவன் கையில இருக்க சுத்திய வள வச்சு மழை வைக்கிறதோட அதோடைய அளவையும் நினைச்சா மாத்த முடியுதா? நீ பலசாலியா எங்களுக்கு தூரம் வந்துருக்க முடியுமா? ஐயா உள்ளுக்குள்ள இன்னொரு மிருகம் இருக்கு ஐயா. சபிக்கப்பட்ட ஆட்கள் துடிக்குது. சட்ட பயிற்சி காலம் 59. இவாட்டே பார் அசோசியேஷனை சேர்ந்த கிகுருமாவோட வயசு 36. டோக்கியோ யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் லாவுடைய நுழைவுத் தேர்வையும் லா ஸ்கூல் சிஸ்டம் வரதுக்கு முன்னாடி இருந்த பழைய பார் எக்ஸாம்லையும் எந்த தடங்களும் இல்லாம தேர்வழிச்சாரு. தேவையான அறிவை உள்வாங்கி அதை சரியான முறையில வெளிப்படுத்துற திறமை கிகுருமாக்கு இருந்ததுனால அது எல்லாமே ரொம்ப சுலபமான விஷயமா இருந்தது. அதனால அவர் கூட வேலை செஞ்சவங்க அவர் ஒரு மேதாவின்னு சொன்னாங்க. ஆனா இவர்கிட்ட இருந்த திறமைகள்ல சிறந்ததுன்னு பார்த்தா அது ஒரு மந்திரவாதியா ஆகிற இவரோட திறமை தான். அவனோட டெக்னிக்கை பத்தி சொல்லணும்னா அவன் ரொம்ப சேர்ந்து வந்ததுதான். ஆனா பார்க்கும்போது அடிப்படையை கத்துக்கிட்டான்னு புரிஞ்சுக்க முடியும். நல்லா இருக்கு எதிர்மாறா யோசிச்சு சபிக்கப்பட்ட ஆற்றலை பயன்படுத்தி உடல் பலத்தை அதிகப்படுத்தணும் புரிஞ்சுக்கிறதோட அவன் மந்திரவாதியாகி வெறும் 12 நாள்ல கிரேட் 1 மந்திரவாதிகளை விட அவன் சமமா வளர்த்தான். முன்னே பல சபிக்கப்பட்ட ஆன்மாக்களை விரட்டியதோட அவனை காக்க வர 20 பிளேயர்ஸுக்கு மேல சண்டை போட்டு அவன் தோக்கடிச்சிருக்கான். ஃபைட்டு பார்த்துட்டு தான் பேசுறது இதுதானே தெரியும். அது கேள் கண்ணால் பாரு. ஆனால் எனக்கு ஃபுல்லாக ஃபைட்லேயே தான் போட்டுருக்காங்க. தோசத்துக்கு மேலே கேப் விட்டுறாரா? போயிட்டு போயிட்டு வருது இல்ல, இது துப்பாக்கில சொல்ற மாதிரி வேற மாதிரி. உன்னால சபிக்கப்பட்ட
ஆற்றலை கட்டுப்படுத்த முடியலையா? அசால்ட்டா நின்று வேலை செய்யறது. பறிமுதல் செய்யணும்னு தீர்ப்பு வந்ததால ஒருத்தருடைய சபிக்கப்பட்ட டெக்னிக்கை தற்காலிகமா பயன்படுத்த முடியாது. எனக்கு தெரிஞ்ச விட்டு சபிக்கப்பட்ட டெக்னிக்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதுக்கு மாறா ஒரு சபிக்கப்பட்ட ஆற்றலை பயன்படுத்த விடாம தடுக்குது. இந்த மாதிரி தற்செயலா பறிமுதல் செய்யறது ஒரு துணை தண்டனை மாதிரி தான் நாம சொல்லலாம். யோசிச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. சபிக்கப்பட்ட ஆற்றலே இல்லாம இவனால எப்படி என்ன சமாளிக்க முடியுது? ஏன்னா அவன் ஒரு மந்திரவாதியா இல்லாம அவனோட உடற்திறனை தான் பயன்படுத்தான். அப்படின்னா அவனோட பிசிக்கல் டியூரபிலிட்டி கண்டிப்பா அதிகமா தான் இருக்கணும். அவங்க அப்பா என்னவோ பண்ணிட்டாங்க. டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாதுங்கிற நிலைமை வரும்போது அடிப்படையான சபிக்கப்பட்ட ஆற்றலை யூஸ் பண்றதுக்கே அவங்க கஷ்டப்படுவாங்க. அவங்க உள்ளுணர்வும் காலப்போக்கில் மங்கி போயிருக்கும். ஆனா அதே அந்த ஆற்றலை முழுசா பயன்படுத்த முடியாதப்போ அது இன்னும் மோசம் தானே. இந்த நிலைமையிலேயே இவன் இப்படி சண்டை போடுறது ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா சாதாரணமா என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே எதிரிகள் சண்டை போட முடியாம போயிடுவாங்க. நம்ம காலையே வாழிடுவான். அதனால அதுக்கு முன்னாடி அவன் கதை முடிக்கணும். தம்பி வாப்பா வான்னு கூப்பிடுறது. ஆனா இந்த போர் சுத்தியலை விட பயங்கரமா இருக்கு. அவ்வளோதான் சொன்னா நானும். நீ கெட்டிக்காரன் தான். என்னடா நீ எவ்வளவு அடிச்சாலும் பங்கமா தாங்கலாம். என்னடா போயிட்டே இருக்கு. இது வேற வெளில வந்து தொலைய மாட்டேங்குது. அது ஸ்ட்ராங் தான். ஆனா அவனால சமாளிக்க முடியல. என்னதான் திறமைசாலியா இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்ல. யோசிடா. யோசி. யோசி. இருமா. எனக்கு இன்னொரு கொண்டால் வேணும். ஓ வாய்தா. எப்படா யோசிச்சது? கண்டுபிடிச்சிட்டியே. ஜஸ்ட் மிஸ்பா. எனக்கு ரெண்டாவது ட்ரையல் கிடைக்கும்ல. ஜட்ஜ்மேன் ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி அவருக்கு தண்டனை கொடுத்தாலும் அவருடைய குற்றத்தை ஒத்துக்கிற வரைக்கும் அவரால அதிகபட்சம் 2 ரீட்ரையல்ஸ ஜட்ஜ்மேன் கிட்ட அவரால கேட்க முடியும். அவர் கேட்கிற கோரிக்கைகளை ஜட்ஜ்மேனால மறுக்க முடியாது. அப்பவா முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். இப்போ கேள்றா கேள்வி. யூஜி இதாதுரியாக நீங்க அக்டோபர் 31, 2018 அன்னைக்கு ஷிபுயால நீங்க பல கொலைகள் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இது எப்படா தப்பிப்போம்? இதைதான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஆமா, அவங்க எல்லாரையும் நான் தான் கொன்னேன். இதுல பொய் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. டேய் அது நீ இல்லடா. குற்றவாளி பறிமுதல் செய்ய வேண்டும். மரண தண்டனை. இதுக்கு ஆதாரம் நீங்க வச்சுன்னு இல்லையா? சுகுணா தானே கொண்டது. இது மட்டும் இருக்கணும்ல. யோஷிசாவா, நான் தான் என் ப்ரொபோசலை ஏற்கனவே கொடுத்துட்டேனே. இல்லப்பா, இது அத பத்தி இல்ல. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். எல்லாம் சரியா இருந்தது. அதுவும் தண்டனைக்கு பயன்படுத்துறதுக்கு ஏத்த மாதிரி சரியா இருந்தது. நீ ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராவோ இல்ல டிஃபென்ஸ் லாயராவோ ஆகணும் தானே ஆசைப்பட்ட? ஆமா. ஆனா அதுக்கு பதிலா நீ ஒரு ஜட்ஜ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ண விரும்புறியா? அவ்வளோ தகுதி இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கடுமையான தண்டனைன்னு பார்த்தா கான்ஃபிஸ்கேஷனோட வரக்கூடிய டெத் பெனால்டிங்கிற தண்டனை தான். பறிமுதல் செய்யும் போது ஒருத்தரால டெக்னிக்கை பயன்படுத்த முடியாது. அது இத்தாதூரி விஷயத்துல அவன் சபிக்கப்பட்ட ஆற்றலை பயன்படுத்த முடியாது. அதனாலதான் ஹிகுருமாவுக்கு எக்ஸிகியூஷனர் ஸ்வாட் கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸிகியூஷனர் ஸ்வாட் வெட்டில இருந்து யாராலையும் அவங்களோட மரணத்திலிருந்து
தப்பிக்கவே முடியாது. ஏன் இதை மட்டும் அனலைஸ் பண்ணல? மத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம அவங்களுடைய அவனை பலவீனத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு பொய்யா ஆகணும். இருந்தா ஏதாவது காமிச்சிருப்பாரு, இப்படி அப்படியே ஒரு ஆதாரம் வச்சிருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் மட்டும் வச்சு சொல்லியிருப்பாரு. அப்புறமா நாளுக்கு நாள் நான் அதிகமா உணர்ந்ததுனால எனக்கு அது எல்லாமே சலிச்சு போயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் நான் யாருக்கு உதவி செய்யணும்னு முயற்சி பண்றனோ கடைசியில அருவருப்பு மட்டும்தான் மிஞ்சிச்சு. அதை சொன்னேன், வெறுத்துட்டாரு. நீயோ இருக்க மனிதர்கள் எல்லாம் பலவீனமாவும் அருவருப்பாவும் தான் இருக்கீங்க. என்னதான் உங்களா நல்லவங்களா இருக்கணும்னு நாம ஆசைப்பட்டாலும் சரி, இருளுடைய பாதையை நோக்கி போனவங்கள நம்மளால மீட்டு கொண்டு வரவே முடியாது. என்னதான் உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டினாலும் அந்த இருளுக்குள்ளே இருந்து அவங்க கூட்டுத்தனமா தான் இருப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்க, என்னால ஒரு ஜட்ஜா என்னைக்குமே ஆக முடியாது. அப்படியா? அது ஏன் நான் தெரிஞ்சுக்கலாமா? மனிதர்கள் எல்லாருமே பலவீனமாவும் அருவருப்பாவும் தான் இருக்காங்க. எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ் மேலாம் விருப்பம் இல்லை, அதனாலதான் இந்த மாதிரி சொன்னேன். ஆனா அந்த சமயத்துல, குறைஞ்சது அந்த சமயம் வரைக்கும் மொத்த எந்த உயிரினத்துக்கிட்டையும் இல்லாத அந்த கெட்ட தன்மைய மதிச்சு பாதுகாக்கணும்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். எதுக்காக சொல்லு யூஜி, எதுக்காக உன் குற்றத்தை நீ ஒத்துக்கிட்ட? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற ஆதாரம் அது என்னங்கிறத பத்தி அது திறக்கப்படுறதுக்கு முன்னையே மந்திரவாதிக கிட்ட அந்த குறிப்புகள் பகிரப்படும். அவர் எனக்கு கொடுத்த ஆதாரம் என்ன தெரியுமா? உனக்குள்ள சுக்குனான ஒரு பேய் இருக்கே, அத பத்தி தான் கொடுத்தாரு. அப்புறம் இது அவங்களை கொல்லலையே, அப்புறம் ஏன், எதுக்காக? தெரிஞ்சவங்க அவனா ஒத்துக்கிட்டதுனால அது டைரக்டா தண்டனைக்கு போயிடுச்சு. ஆனால் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கணும். ஏய், உனக்கும் ஒரு காரணம் இல்லை அதுக்கு. Last one. ஒருத்தன் சவுண்ட் ஜட்ஜ்மெண்ட்டையோ இல்ல கண்ட்ரோல் பண்ற திறனையோ இழந்திருந்தா அதுக்கு பேர் நான் காம்பஸ் மென்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சிபுயால இருந்தப்போ உன்னுடைய உடம்பு சுகுணாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தது. சுகுணாவை பத்தி அதனால உங்களுக்கு அட்டாக் பண்ணல அவரு. அப்படி பார்த்தா நீ அங்க செஞ்சது எதையும் நீயா செய்யல. அதே போலவே நீ உன்னுடைய சுய விருப்பத்தோட உன் கட்டுப்பாட்டையும் ஒப்படைக்கல. அதனால நீ நிரபராதிதான். Yes. அவன் விரல் கொடுத்து அவனே தான் வந்தான், கூப்பிடவே இல்லை. செய்யல. என்னதான் இருந்தாலும் அது எல்லாமே என்னுடைய தப்பு தானே. பலவீனமா இருந்தா அதான் ஒரே காரணம். நீங்க குழப்பத்துக்கு ஒரு நல்ல பதில் இல்லை இது. அப்படியா? இகுருமா, உங்க டெக்னிக்கா எதுக்காக நீங்க இழந்தீங்க? ஏன்னா அவருக்கு உண்மை தெரியல. நான் மறுபடியும் ஆரம்ப நிலைக்கே திரும்பிட்டேன். இத்தாதுரி, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, உன்ன மாதிரி பலவீனமா இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். ஏன் ஜட்ஜ் ஆகலன்னு இப்போ தான் புரியுது. ஒரு துணியை போட்டுட்டு வா, வந்து உட்காரு. நான் என்னுடைய 100 பாயிண்ட்ஸ் தரேன். தரணும் ஒத்துக்கிட்டாரு. யூஜி கேரக்டர் பிடிச்சி போச்சு. ஜங்குன்னு வந்தாச்சு. இத்தாதுரி, நீ இதுவரைக்கும் உன்னுடைய சொந்த விருப்பத்துக்காக யாரையாவது கொண்டு இருக்கியா? கொண்டு இருக்க. யார? அப்படி யாரையும் கொல்லலையே. அப்ப சரி, அந்த சைக்கோ கூட அவன் தான் முழுங்கினான். அது ரொம்ப மோசமா இருந்திருக்கும்ல. கோகேன், ஒரு ரூல் ஆட் பண்ணு. பிளேயர்ஸ் தான் அவங்களுடைய பாயிண்ட்ஸை மத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிறத ஆட் பண்ணு. ஓ, இது கண்டிப்பா ரூல் நம்பர் 8ல பாயிண்ட்ஸை மாத்த முடியுங்கிறத சார்ந்துதான் இருக்கும். ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு. இப்போ யாருமே சாக மாட்டாங்க இல்லையா? பாயிண்ட் ஷேர் Players பண்ணிட்டா. ஆல இனி அவங்க தேர்ந்தெடுக்கிற மத்த பிளேயர்ஸ்க்கு அவங்க பாயிண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கோகேன், இத்தாதுரிக்கு என்னுடைய பாயிண்ட் ஒன்று கொடுத்துரு. ஓ, சரி, நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன். இகுருமா அவருடைய பாயிண்ட்டை உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் நம்மளுடைய டெக்னிக்ஸை யாராலையும் 19 நாளுக்கு எடுக்க முடியாது. சோ கவலைப்படாத. என்ன பார்த்து பத்திரமா இரு. ஷேர் பண்ணி போயிடலாம்.
இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? அட்லீஸ்ட் நீங்க விருப்பப்பட்டா எங்க கூட வந்து உதவி செய்யலாம்ல? ஆமாம். நான் இந்த டோக்கியோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என் ஜட்ஜும் ப்ராசிக்யூட்டரும் கொடுத்த 2 ரிமைனிங் பாயிண்ட்ஸ் தான் என் முன்னாடி இப்போ இருக்கு. தடைகள் திறந்ததுக்கு அப்புறம் நான் சரணடைஞ்சிடலாம்னு இருக்கேன். அது வரைக்கும் நான் என்ன செய்யலாங்கிறத பத்தி பொறுமையா யோசிக்கலாம்னு இருக்கேன். ஸோ நான் இப்போ உங்களோட இருந்தேன்னா என் மேல இருக்கிற வெறுப்பு தான் எனக்கு இன்னும் அதிகமாகும். என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை தப்பா எதுவும் சொல்லல. பார்க்கலாம். அந்நியனும் நம்பியும் கலந்த கலவை அது. இன்னைக்கு எபிசோட் தாறுமாறுங்க. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த உலகத்தில் நேர்மையான ஒரு மனுஷன் இருந்தால் ரூல்ஸை வந்து பாயிண்ட் அளவுக்கு நோட் பண்ணி ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்குமோ அது கண்மாடி காமிச்சிட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஆள் சமாளிக்கிறது. எப்போ நான் அந்த சின்ன வயசில் சென்டரில் வந்து அண்டர்வேஜில் போனதுக்கே இவ்வளோ இதுவும் கேட்குறேன் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கேள்வி தான் கேட்பாங்கன்னு நினச்சேன். இவ்வளோ உயிர் போயிருக்கே அப்படின்னு இந்த ஆர்குமெண்ட் வச்சுன்னா ஓகே சுகுணா தான் பண்ணா, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த ஆர்குமெண்ட் முடியும் அப்படின்னு கற்பனை பார்த்தா இந்த கேள்வி கேட்குறாங்க. சரி ஏன் வேறு மாதிரி போகுது அப்படின்னு பார்த்தா சரி ரெண்டாவது போச்சு இப்போ வந்து தெளிவாகிட்டு இருப்பான் அப்படின்னு பார்த்தா அப்புறம் ரெண்டாவது அந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ அது வேறு லெவல் ஃபீலாக இருந்தது. எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு அந்நியனும் நம்பி அண்ட் தோர் 3 பேரும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக இருந்தது எப்படி இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அது நேர்மையாக அந்த இது ஒன்று பிடிச்சிருக்கு. ப்ளஸ் ஃபைட்டும் வேறு லெவலில் இருந்தது. அது மிரட்டிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஹீரோமாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் அவரோட ஃபைட்டும் செம்மையாக இருந்தது. இதில் எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா எட்டாதோரி வந்து சின்ன ரூல் தான், சின்ன வயசு தான், ஆனாலும் நிறைய பேர் வந்து சின்ன ரூல் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் அப்படி தான் அது கடந்து போயிடுவாங்க, அது மதிக்க மாட்டாங்க. பட் சட்டை போகிறவங்களுக்கு அது தெரியாதா, சின்ன விஷயமா இருந்தாலும் அதுலேயும் நம்ம எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சின்னதுலேருந்தே ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வர்றது எவ்வளோ முக்கியன்றதை காட்டுற மாதிரி தான். ஸோ இப்போ நிறைய பேர் எந்த ரூலுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போது ஜேஜேக்கு இந்த சீசன் எல்லாம் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ரியாலிட்டியில் நிறையா வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ நம்ம ரோடில் போகிறோம், அங்கே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம்னா கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம சின்ன சின்ன ரூலை எப்போ பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பப்போ பெருசாக வர எந்த ரூலையுமே நம்ம உடைக்கிறதுக்கோ அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஈஸி ஆகிடுது. ஏன்னா நம்ம அதுக்கு பழகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ அதே மாதிரி பதவியில் இருக்கிறவங்களுமே சரி, இப்போ இவர் லாயரு, இவருமே வந்து அவரோட தொழிலை எவ்வளோ உண்மையாக இருக்காருன்றதையும் காமிச்சிது. இப்போ நிறைய லாயர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, குற்றவாளிக்கு சார்பாக போய் நின்று அவன் குற்றவாளின்னு தெரிஞ்சும் அவனை காப்பாற்றி ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி கிரிமினல் லாயர் கூட இருக்காங்க இல்லையா. பட் இவர் வந்து அப்படி கிடையாது. இப்போ எப்படி பீப்புளாக ஒரு ஹிட்டாதோரி வந்து கரெக்டாக இருக்கணும் ஒரு சட்டத்தில் அப்படின்னா, லாயராக இருக்கிறவங்களும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவன் போய் சொன்னால் இவர் காட்டி கொடுத்தாரு அந்த ஆதாரத்தை வச்சு. இப்போ செகண்டில் இவர்கிட்ட ஆதாரம் இருந்தது ஆனால் சொல்லலை, பட் ஹிட்டாதோரி வந்து உண்மைன்னு ஒத்துக்கிட்டான். அப்போது ஒரு லாயராக அவர் வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போகாமல் இதுதானே உண்மை, இது ஏன் நீ ஒத்துக்கிட்டேன்னு அங்கே உண்மையை கரெக்டாக சொல்லி அதை நிரூபித்தார்ல. அந்த உண்மையை எடுத்து சொல்கிறதும் அந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கான வேலை தான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அது ஆழமாக யோசிச்சா நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை இப்போ அவர் ஜட்ஜாக ஆகிறதுக்கு தகுதி இருக்குது, ஆனால் அவர் வந்து அதுக்கு போகல. ஏன் போகல அப்படின்னா அங்கே ஜட்ஜுக்கு வந்து ஆதாரம் சொல்லிவிட்டு என்னன்ற ஆர்குமெண்ட் வச்சு எது ஜெயிக்குதோ அதுக்கான தண்டனை கொடுக்கறது மாதிரி தான் ஜட்ஜோட வேலையாக இருக்கும். ஸோ இங்கே வக்கீலாக இருந்தப்போ தான் அது வந்து பார்க்க முடியும், ஏதாவது சொல்ல முடியும். இப்போ அதனால தான் ஜட்ஜே ஆகலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அங்கே வந்து உண்மையே தெரிஞ்சாலும் இவன் குற்றமற்றவன் இருந்தாலும் ஆதாரம் என்ன பண்ணுதோ அதுக்கான தண்டனை அவர் கொடுத்து தான் ஆகணும். அவர் மனசாட்சி உள்ளது உணர்வு அதுக்கு எதுவுமே வேல்யூ பண்ண முடியாது ஜட்ஜாக நின்னா. ஸோ அங்கே என்ன வக்கீல் வைக்கிறாரோ அந்த ஆதாரத்தை பொறுத்து தான் கொடுக்க முடியுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் அவர் வந்து இந்த இடத்துல நின்று இந்த பொசிஷன் நின்று அதை பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. இதை விட நேர்மையாக ஒரு மனுஷனை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல இருந்தால் தான் வந்து நம்ம உண்மை போய் வந்து பிரித்து பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவர் அதே பொசிஷன் நின்று திரும்ப இட்டாத வரைக்கும் அதே பண்ணது வந்து வேற லெவல் தான். எனக்கு ஒரு நிமிஷம் பதறிச்சு தான், இந்த வாழ்ந்து தப்பிக்க முடியாதுன்றப்போ பார்த்தா அவரே கட் ஆகிட்டு இல்லை, திரும்ப அந்த நேர்மைக்கு தான் அவர் நின்னார். ப்ளஸ் செல்ஃபாக அவருமே தப்பானது நான் திரும்ப தண்டனையும் அனுபவிச்சுன்னு சொல்கிறப்போ இவர் அம்பிக்கும் மேலடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவல் தான் இட்டாதோரிக்கும் சொல்லலாம். ஏன்னா இட்டாதோரிக்கு வந்து சுகுணா தான் உள்ளேருந்து பண்ணான்னு தெரிஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணமாக என் உடம்பு இருந்திருக்கு, நான் இருந்திருக்கேன்றது தான் அவனோட கில்ட்டி. ஸோ அது அதிகபட்ச நேர்மை. அது என்ன சொல்கிறது, நான் இல்லையே சுகுணா தான் அப்படின்னு கை காட்டிட்டு போயிடலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நானும் ஒரு ரீசனாக அது எடுத்துக்கிறேன்னா அந்த மனசு ரொம்ப பியூர். அதான் இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா அதை நான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன்னா நான் அவ்வளோ வலுவாக இருந்தேன்னா அது நடந்திருக்காது. அந்த இது பண்ணுறப்போ நான் அவ்வளோ வலுவாக இருந்தால் நான் கண்ட்ரோல் பண்ணி நான் அதை பண்ண விடாமல் பண்ணியிருப்பேன். பாதினால முடியல, அப்போ நானும் அதுக்கு ஒரு காரணம் இல்லை, நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அதனால தான் அந்த கில்ட்டி ஃபீல். பட் இவர் சொன்னதில் கொஞ்சம் அவன் வந்து ஆறுதல் அடைஞ்சிருப்பான்ற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அவனுக்கு அந்த குற்றம் இருந்துகிட்டே இருக்குது.
கொள்ளுடான்னு அவங்ககிட்டயும் பிச்சுக்கிறவட்டியும் யூத்தாகிட்ட எல்லாத்தையுமே நான் எப்படியா கொண்டுட்டான்னு அந்த இதுலேயே தான் இருக்கும். பட் இவர் சொன்னதில் ஏதாவது கொஞ்சம் அவனுக்கு அதெல்லாம் இருந்திருக்குன்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபைட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபைட்டுங்க, அப்படி தான் சொல்லணும். இது வந்து எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆர்குமெண்ட்டாக பார்க்கறதா இல்லை ஃபைட்டாக பார்க்கறதானே இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இருந்தது. பட் ரொம்ப தேவையாகவும் இருந்தது. இப்போ இருக்கிற நடப்புக்கு வந்து நம்ம எப்படி இருக்கணுன்றதும் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. நல்லா இருந்துச்சு. எனக்கு மாக்கி ஃபைட்டுக்கு அப்புறம் இந்த ஃபைட் ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. அவரையும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே மாதிரி ஜேஜேகேலே வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்ச எபிசோட்னு நான் இதுன்னு சொல்லுவேன். என்ன சொல்கிறது, ஒரு சோஷியல் இதுவாக சொல்லியும் ரொம்ப புரிஞ்ச, ரொம்ப மனசுக்குள்ளேருந்து நம்ம ரியலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் இது எனக்கு இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஜேஜேகே பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து மாதிரி இருக்கும், எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இன்னைக்கு எபிசோட் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது நம்மளோட கனெக்டாக அந்த ரியாலிட்டியில் நிறைய கனெக்ட் ஆனதுனால நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சு மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.